Good morning students. So last videos application of matrices தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல application of matrices பார்க்கும்போது ஒரு system of linear equation உடைய consistency பற்றி பார்த்தோம். ஸோ consistent அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா மினிமம் ஒரு சொல்யூஷனாவது இருந்ததுன்னா consistent அப்படின்னு பார்த்தோம். சொல்யூஷனே இல்லை அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தேன். ஸோ கன்சிஸ்டண்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், அப்படி தானே. ஸோ நம்ம லாஸ்ட் 3 எக்ஸசைஸில் அதாவது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கிராமர் ரூலு, காஷியன் எலிமினேஷன் மெத்தட்லாம் அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா யூனிக் சொல்யூஷன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ சப்போஸ் ஒன் சொல்யூஷன் இல்லை மோர் தென் ஒன் சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தடு. ஸோ லீனியர் ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுடைய கன்சிஸ்டன்சி, அதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரேங்க் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ தியரம் 1.14 Roots-Capli's தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சரியா? அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சுக்கோ, ப்ரூஃப் கிடையாது. A system of linear equation written in the matrix form as AX equal to B. System of linear equation matrix formatல AX equal to B இல்ல எழுத முடிஞ்சது அப்படின்னா is consistent. அந்த system consistent-ஆ இருக்கணும் அப்படின்னா if and only if the rank of the coefficient matrix is equal to the rank of the argument matrix. ஸோ அந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னா கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கும் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பை பி. ஏ அப்படிங்கிறது கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அந்த கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கூட லாஸ்ட்ல ஒரு காலத்தை இன்க்ளூட் பண்ண அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஏ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கும். கன்சிஸ்டண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்திருக்கும். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா மினிமம் ஒன் சொல்யூஷனாவது அதுக்கு இருந்திருக்கும். அந்த சொல்யூஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் non-homogeneous linear equation. ஸோ non-homogeneous linear equation எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ non-homogeneous equation அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் அட் அ டைம் ஜீரோவாக இருக்காது. ஓகேவா? அந்த பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் அட் அ டைம் மூணுமே என்னவா இருக்காது, ஜீரோவாக இருக்காது. ஓகே? ஸோ ஒர்க்கிங் ரூல். ஸோ உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை முதல்ல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு நீ முதல்ல எழுதணும். உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மெட்டுக்கு எழுத போகிறேன். அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எழுதணும், ஞாபகம் இருக்கா? அந்த டைப்பில் முதல்ல எழுத போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரைட் augmented matrix A by B. So A அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னுடைய லாஸ்ட் காலமா B ஐ உள்ள இன்க்ளூட் பண்றேன். That is augmented matrix. Write A by B as row echelon form by using row elementary operation. So A by B அப்படிங்கிற augment matrix-ஐ row ஆபரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி row echelon ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம அந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல செஞ்சோம்னா அதே மாதிரி only row ஆபரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? Next, fourth one, find rank of A and rank of A by B. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரேங்கும் A by B உடைய ரேங்கும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மெட்ல இருந்து ரேங்க் எப்படி கண்டுபிடிப்பேன்? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோக்கு பேர் தான் ரேங்க் அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், இஃப் ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A by B. ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பை பியும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷனாக இருந்திருக்கும். ரேங்க் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், இஃப் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பை பி. இந்த ரெண்டு ரேங்கும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருந்திருக்கும். சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் தான், பட் அதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்காது. மோர் தென் ஒன் சொல்யூஷன்ஸ் ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. If there are 3 unknowns, நம்ம பார்க்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எல்லாமே 3 unknowns தான் பார்க்க போகிறோம். If there are 3 unknowns in a system of equation, so first one, if rank of A equal to rank of A by B, ரெண்டு ரேங்கும் ஈக்குவலாக அதாவது 2வா இருந்தது அப்படின்னா லெஸ் தென் 3. இந்த 3 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ரெண்டு ரேங்கும் ஈக்குவலாக இருந்து 2வா இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அண்ட் தி சொல்யூஷன் ஃபார்ம் ஒன் பேராமீட்டர் ஃபார்ம்லி. ஸோ அந்த மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல அதில் ஒன் பேராமீட்டர் இருந்திருக்கும். பேராமீட்டர் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேல்யூனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உன்னுடைய அன்னோனில் ஏதோ ஒரு அன்னோனுக்கு உன் இஷ்டப்படி நீ வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் ஏ பேராமீட்டர், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்,
rank of A equal to rank of A by B equal to 1 less than 3. So rank of A யும் rank of A by B யும் equal இருந்து number of unknowns விட கம்மியா இருந்தது அப்படின்னா infinitely many solution and these solution form two parameter family. சிஸ்டம் வந்து infinitely many solutionல இருந்திருக்கும். அந்த solution two parameter family. ஏதாவது ரெண்டு unknownக்கு நீயே வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், அந்த ஒர்க்கிங் ரூல் உள்ள தேர்ட் பாயிண்ட். If rank of A not equal to rank of A by B, rank of A யும் rank of A by B யும் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னா, நாட் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, then the system inconsistent and has no solution. சிஸ்டத்துக்கு வந்து inconsistent, அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. ஓகேவா? இந்த ஒர்க்கிங் ரூலை யூஸ் பண்ணி ஒரு நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷனுடைய கன்சிஸ்டன்ஸை பற்றியே பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 1.6ல் ஃபர்ஸ்ட் ரோமன் சால்வ் பை ரேங்க் மெத்தடு. ஸோ அந்த ஒர்க்கிங் ரூல் பார்த்தோம்ல, அந்த ஒர்க்கிங் ரூல் ப்ரொசீஜரில் இதை சால்வ் பண்ண போகிறேன். இந்த சிஸ்டத்தோடைய கன்சிஸ்டன்ட்டை பற்றியே கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேங்க் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். தானே? ஸோ கொஸ்டினில் டைட்டில் பார்த்துக்கோ, நான் ஷார்ட்டாக டைட்டில் எழுதியிருக்கேன், சால்வ் பை ரேங்க் மெத்தடு. பட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கொடுத்துட்டாலே நீ ரேங்க் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் x minus y plus 2z equal to 2. 2x plus y plus 4z equal to 7. 4x minus y plus z equal to 4. Okay, so first step, கொடுத்திருக்க system of equation ax equal to b அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கூட ரைட் சைடில் உள்ள அந்த 274 இருக்குல்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரோ எக்குவலன்ட் கான்செப்டை, ரோ ஆப்ரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி இதை ரோ எக்குவலன்ட் கான்செப்டுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 தான் இருக்குது. இந்த எலமெண்ட்டுக்கு பேர் பைவட் எலமெண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பிலோவில் உள்ள எலமெண்ட்டை 0வாக மாற்றணும். இந்த 2வையும் 4ஐயும் 0வாக மாற்றுறதுக்கு இந்த பைவட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி செகண்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணணும். அகைன் ஃபர்ஸ்ட் ரோவை 4ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to R2 minus 2R1, R3 goes to R3 minus 4R1. இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ண அப்படின்னா அந்த ஸ்டெப் இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கீழே 0 அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பைவட் எலமெண்ட் என்னது? செகண்ட் ரோவில் உள்ள இந்த 3 தான் செகண்ட் ரோவில் உள்ள இந்த 3 தான் என்னது? பைவட் எலமெண்ட். இதுக்கு பிலோவில் உள்ள இந்த 3யை 0வாக மாற்றணும். இந்த 3யை 0வாக மாற்றுறதுக்கு இந்த எலமெண்ட்டை தான் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 3யை 0வாக மாற்றுறதுக்கு R3 minus R2 பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ R3 goes to R3 minus R2. ஸோ அதை அப்ளை பண்ண அப்படின்னா இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரோ எக்குவலன்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ விச் இஸ் அன் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இந்த கிவன் மேட்ரிக்ஸில் இருந்து ரேங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ரேங்க் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த முந்தின ஸ்டெப்பில் A by B அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 1, 2, 3 மூணுமே நான் ஜீரோ ரோ தான். அப்போ ரேங்க் ஆஃப் A by B வந்து 3 அப்படின்னு அர்த்தம். ரேங்க் ஆஃப் A கேட்டாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் காலத்தை மறைச்சிக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தான் செக் பண்ணுறேன். அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது மறந்துடாத இந்த ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ 2 தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ 3 இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் A வந்து 3 அப்படின்னு அர்த்தம். A by Bனா ஃபுல்லாக பார்க்கணும், A அப்படின்னா இந்த லாஸ்ட் காலத்தை மறைச்சிட்டு பார்க்கணும். So, அப்போ rank of A by B equal to 3 and rank of A equal to 3. Since rank of A equal to rank of A by B equal to 3 equal to number of unknowns. Rankum number of unknowns same இருக்குது. So, system consistent and has unique solution. ஓகேவா? ஸோ இந்த கடைசியாக ஒரு எக்குவலன்ட் ஃபார்மேட் எழுதணும்ல, அதில் இருந்து வேரியபிள்ஸ் அப்ளை பண்ணி பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி XYZ உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இந்த முந்தின ஸ்டெப் பார்த்தோம்னா கடைசியாக உள்ள ரோ எக்குவலன்ட் ஃபார்மேட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரோல உள்ள கோஎஃபிஷியன்ட் x minus y plus 2z equal to 2. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல 3y மட்டும்தான் இருக்குது, எக்ஸும் இல்லை இசட்டும் இல்லை, நோ ப்ராப்ளம். அப்போ 3y equal to 3. நெக்ஸ்ட் -7z equal to -7. ஸோ இந்த கடைசியால் ரோ எக்குவலன்ட் ஃபார்மேட்டில் கோஎஃபிஷியன்ட் அன்னோன்ஸ் அப்ளை பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லெட் இட் பி 1, 2, 3. ஸோ பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து z equal to 1. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து y equal to 1. இந்த z yயும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் x equal to 1. ஓகே, ஸோ அப்போ therefore x, y, z equal to 1, 1, 1. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஹோம்ஒர்க்கில் எக்ஸாம்பிள் 1.29 அப்ளை பண்ணிப்பாரு. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சம். 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 5. ஸோ
ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மெட்டுக்கு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கூட லாஸ்ட் காலத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ரோ ஆப்ரேஷனை மட்டும் யூஸ் பண்ணி ரோ எக்கோலன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம எப்பவுமே ரோ எக்கோலன் ஃபார்மெட்டுக்கு மாற்றும் போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வந்துக்கிடுவோம். அப்படின்னா ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருக்குது, அது பிலோவில் எலமெண்ட்டை 0வாக மாற்றணும். அதுக்கு இந்த 1 அப்படிங்கிற பைவட் எலமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to R2 minus 3R1, R3 goes to R3 minus 7R1. ஸோ அதை யூஸ் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் 10 வந்து பைவட் எலமெண்ட், இதுக்கு பீரோவில் இந்த 20ஐ 0வாக மாற்றணும். ஸோ இதை 20ஐ 0வாக மாற்றுறதுக்கு செகண்ட் ரோவை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான ஆப்ரேஷன் R3 goes to R3 minus 2R2. ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டெப்பு முடிச்சிருங்க. இது வந்து ரோ எக்கோலன் ஃபார்மெட்டில் வந்துருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் ரோ எக்கோலன் ஃபார்ம். Therefore, rank of A by B. இந்த row equivalent formatல number of non-zero row எத்தனை இருக்குது? 1, 2. Third row வந்து 0 row. அப்போ rank of A by B வந்து 2. rank of A அப்படின்னா இந்த லாஸ்ட் காலத்தை மறைச்சிட்டு பார்க்கணும். ஓகேவா? லாஸ்ட் காலத்தை மறைச்சிட்டு பார்த்தா அப்படின்னா A அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ rank of Aவும் 2 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ சின்ஸ் rank of A equal to rank of A by B equal to 2. இந்த 2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? ஸோ கடைசியாக உள்ள இந்த ரோ எக்கோலன் ஃபார்மெட் இருக்குல்ல, அதிலேருந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்பர் 1, 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் நம்ம நோட்டில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு பாரு. என்னுடைய ரேங்க் ஆஃப் ஏ பை பி 2வாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது 1 பாராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம். 1 பாராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னா இந்த 3 அன்னோனில் ஏதோ ஒரு அன்னோனுக்கு நீ வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நார்மலாக நம்ம கடைசியாக உள்ள அன்னோனுக்கு சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெட் Z ஈக்குவல் டு K அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கு பதிலாக நீ என்ன நம்பர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஜென்ரலாக K அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த கேவை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருக்கும். இந்த Z ஒய்யோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? Z ஒய்யோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டோடைய வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டோட வேல்யூவை தனித்தனியாக கண்டுபிடிச்ச இப்போ இந்த வேல்யூவை எடுத்துருக்கோம். therefore எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 7 minus 5k by 10, 5k minus 1 by 10, k belongs to R. K அப்படிங்கிறது நீ என்ன நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இந்த ஸ்டெப்போட முடிஞ்சுது. பட் சம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன். இது எக்ஸாமுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் உன்னுடைய வெரிஃபிகேஷனுக்காக. இப்போ சப்போஸ் கேக்கு பதிலாக என்ன வேல்யூனாலும் சூஸ் பண்ணலாம். நம்ம கேக்கு பதிலாக 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். ரீப்ளேஸ் k by 0 இன் XYZ. ஸோ XYZல கேக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண அப்படின்னா 7 by 10, -1 by 10, 0 அப்படின்னு வந்துருக்குது. இந்த XYZ வேல்யூவை என்னோட ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ இதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 1.30, ஏற்கனவே 1.29 கொடுத்துருக்கேன். இது எக்ஸாம்பிள் 1.30 இதே மாடலில் செய்ய போகிறேன். ஓகேவா? அதே மாதிரி கேக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோ நம்ம. ஓகே, தேங்க்யூ.